ஹலோ எவ்ரிவான், ஐ ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீட் 2024 எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நீட்டுக்காக பயாலஜி கிளாஸ் ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக நம்ம நடத்துகிறோம். யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர், எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் நம்ம எடுக்கணும், அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கே நம்ம பார்க்கலாம். எம்எம்சியை பொறுத்த வரைக்கும் 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. இந்த 250 எம்பிபிஎஸ் சீட்ஸில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு 38 சீட்டு போயிடும். சரிங்களா? அடுத்ததாக கவர்மெண்ட் கோட்டா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு 212 சீட் இருக்குது. இந்த 212 சீட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் காம்படிட் பண்ணக்கூடியது இந்த கோட்டா தான். 196 சீட் இருக்குது. அடுத்ததாக 7.5 ரிசர்வேஷன் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, அதுக்கு ஒரு 16 சீட் இருக்குது. அப்போ எம்பிபிஎஸ்ல டோட்டலாக 250 சீட் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 38, ஸ்டேட் ஜென்ரல் கோட்டாவுக்கு 196, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு 16 சீட்ஸ் இருக்குது. இதுதான் டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ் இன் எம்எம்சி. சரிங்களா? அடுத்ததாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க்கை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த விஷயத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத இந்த இடத்துல நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ கேட்டகரிஸ் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். ஓசிக்கு லாஸ்ட் இயர் 685க்கு சீட் கிடைச்சது. இந்த வருஷம் ஒரு 705க்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பிசிக்கு 669க்கு சீட்டு கிடச்சிது. இந்த வருஷம் ஒரு 690 ஆச்சுக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிசிஎம்க்கு 652க்கு சீட்டு கிடச்சிது. இந்த வருஷம் 675க்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். எம்பிசிக்கு 659க்கு சீட்டு கிடச்சிது. இந்த வருஷம் ஒரு 690 மார்க்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்டிக்கு 611க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிது. இந்த வருஷம் 635க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏக்கு 596, இந்த வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 630 மார்க் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ்டிக்கு 499க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 530 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு தான். சரிங்களா? கவர்மெண்ட் சீட்டுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இப்போ நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வரீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் இயர் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த கேட்டகரிஸ்க்கு தான் இந்த காலேஜில் சீட் அலோகேட் ஆச்சு. அவங்களுக்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்கள், 490க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 520 மார்க்குக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும். எம்பிசிக்கு 513க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 540, 530 இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ்சிஏக்கு 499க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 530 மார்க்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏக்கு 475க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 500 மார்க்குக்கு மேலே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க். ஸோ எம்எம்சிக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி மற்ற காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க்கே நம்மளுடைய சேனலை நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.